வணக்கம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தோம். இந்த இடம் வரையில் க்ளோஸ் பண்ணணும். ரைட், நான் சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது, மறுபடியும் அவன் திரும்பி இது வரைக்கும் போகலாம், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, அதுக்கப்புறம் கீழே வருவான்னு சொன்னேன். ரைட்டுங்களா? இப்போ அதே போல் கீழே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம நினச்சது எங்கே 70லேருந்து கீழே வர 60 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இந்த கோடு அப்படி தானே போட்டு வச்சுருக்கோம். ரைட், கரெக்டாக இப்போ 72க்கு வந்துட்டான். இங்கே இருந்து நம்ம 0, அதாவது 70 வந்தால் ஒரு 0.1, 67 போனால் ஒரு 0.1. ஏன்னா அவன் இதிலிருந்து எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போயிடுவான். போனான்னா பறந்துடுவான். இது வரைக்கும் வருவான், அல்லது இங்கே வந்துட்டும் போடலாம். 68. ஓகே, இப்போ ஒரு பாய். இப்போ என்னோடய ரியல் அக்கௌண்ட்லேயே பண்ண போகிறேங்க. 67. ஓகே, 0.1. அதுக்குள்ளே டக்குன்னு ஏறிட்டான். நான் 72லேருந்தே நான் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 0.1 தான் போடுறேன். நல்லா பாருங்கள், 0.1 தான் போடுறேன். ஓகே, அதிகபட்சம் 64 கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஓடியே போயிடுவோம். அந்த ரேஞ்செல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்க. 0. நம்ம போடுறது மொத்தம் 0.10. அப்போ 60 கிட்டலாம் வந்தான்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம். 66 இங்கே கூட ஒரு பை பண்ணலாம். சேயூ பை இப்போ 2 பண்ணியிருக்குங்க. இங்கே ஒருத்தர் 2 ரூபா லாபத்தில் இருக்கான், அவனை க்ளோஸ் பண்ணுங்கள். 1.50 இருக்கான், அவனே க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த லாபத்தில் இருக்கிறவங்க மட்டும் விடுங்க. இப்போ மறுபடியும் கீழே போனான்னா, கீழே போயிட்டு பாருங்களேன், $10 ஏறிட்டான். லோவிலேருந்து பார்த்தா 66க்கு போயிட்டு கிட்டத்தட்ட 74 வந்துட்டான். டக்குன்னு பம்ப் ஆகிட்டான் பாருங்க. அதை போய் தொட்டோட கீழே இறங்கிட்டு $10 ஏறிட்டாங்க. இப்போ மேலே ஷார்ட் அடிங்க. ஓகே, டன். ஓகேங்க, கீழே வந்துட்டான். தேங்க்யூ பாஸ். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஷார்ட் அடிச்சது 3 ரூபா லாபம். இப்போ பை பண்ணினது மட்டும்தான் இருக்கான். ஓகே, இப்போ கீழே போனோம்னா மறுபடியும் நம்ம 0.1 போட்டு வாங்கலாம், இல்லை இதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்களா என்ன சொன்னேன்? அந்த கோட்டை கிட்ட வந்தான்னா பறந்துடுவான்னு சொன்னான்ல, அடிச்சுட்டு எப்படி பறந்தான் பாருங்க. ஏன்னு கூட நிற்கவே இல்லையே. இப்போ இவன் இதுக்கு மேலே போய் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சாலோ அதுக்கு மேலே வச்சாலோ அப்படியே போயிடுவோம், மறுபடி கீழே வர மாட்டோம். அதாவது இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாங்கன்னா போயிடுவான், இல்லை இந்த கோட்டுக்கு ஈக்குவலாக க்ளோஸ் வச்சுட்டு இங்கே க்ளோஸ் வச்சுட்டு அவர் மறுபடியும் போய் இது வரைக்கும் அப்படி டச் பண்ணிட்டு மறுபடியும் வர மாதிரி வருவான். ஆனால் இது வரைக்கும் வருவானா இல்லை இவ்வளோ வருவானான்னு தெரியாது, அப்படியே ஓடிடுவோம். இனிமேல் இந்த கோட்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. 3360 க்ளோஸ் வச்சான்னா கதமோகையா பாருங்கள். எக்ஸாக்டாக எங்கே வச்சுருக்கான் க்ளோஸு? இந்த கோட்டுக்குள்ளேயே வச்சுருக்கான் பாருங்கள். நம்ம இந்த கோடு தான் நமக்கு மெயின் கிடையாது, நமக்கு மெயின் இது. ஏன்னா இதுதான் ஒரு பாட்டம், அதுக்கு மேலே தான் இந்த பாட்டம். இப்போ இதுக்கு மேலே போய் அவன் வைக்காத காரணத்தால் கொஞ்சம் கீழே வருவான். அப்போ கீழே வரையில் வேணால் நம்ம இன்னொரு 0.1 போட்டு பை பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏப்பா டுபாக்கோ ட்ரேடிங்கு நீ தான் இங்கே வந்தால் கன்ஃபார்மாக மேலே வருவான்னு 100% நம்பினியே, அப்போ இந்த இடத்துல போட வேண்டியதானே ஒரு லாட்டை அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட். நம்ம இந்த இடத்துல ஒரு லாட்டை போட்டு, ஒரு லாட்டு நம்ம அக்கௌண்ட்டு தாங்காது, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே $300 தான். சரக்குன்னு இது வரைக்கும் இழுத்தான்னு வச்சுக்கோங்க, கோல்டு என்ன வேணாலும் பண்ணுவான். கோல்டை நம்பவே கூடாது. நமக்கு கணிப்பு இந்த இடம். அவன் சரக்குன்னு இது வரைக்கும் இழுத்தான்னா, இப்போ 0.1 போட்டு இந்த இடத்துல நீங்கள் வாங்குனீங்கன்னா இங்கே போகிற வரைக்கும் எவ்வளோ போயிடுவான்? ஒரு $20 போனால் நட்டம் போவான். 64, 54, 44, 20 to 30 நட்டம் போவாங்க. அவ்வளோதான் போவோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு நறுக்குன்னு அந்த இடத்துல ஒரு 0.5 0.10 துணிஞ்சு வாங்கலாம். இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷனான இடம். இந்த இடம் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். பட் இந்த இடம் வெரி குட். அப்புறம் பருன்னு பறந்துடுவோம். அதனால தான் எப்போவுமே அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அடக்க ஒடுக்கமாக இருந்தால் காசு போகாது. அதாவது நம்ம இன்றைக்கி லாபம் சம்பாதிக்கலனாலும் நட்டம் மட்டும் ஆகக்கூடாதுங்க. ட்ரேடிங்கில் ஒரு மந்திர சொல்லி தான், லாபம் இல்லாவிட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க 10 ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம், 5 ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம், அடுத்தது நம்ம கிழிச்சு போடலாம் அப்படிம்பாங்க. 5 ஸ்டாப் லாஸ் ஏன் அடிக்க விடணும்? விடக்கூடாது. அதுக்கு தான் கம்மியாக போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா $50 வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. எங்கே? இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு 0.10 போடுவாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பாங்க? கரெக்டாக 0.60 வைப்பாங்க. இந்த இடத்துல 0.10 வைக்கலாம். $50 இருந்துச்சுன்னா இங்கே வந்தான்னா உங்களுக்கு ஒரு $30 மேலே போயிடும். அப்போ இங்கே வந்து ஸ்டாப் லாஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரன்னு போயிடுவோம். அப்போ உங்களுக்கு $30 கோவிந்தா. அதுக்கு தான் கம்மியாக போட்டு வாங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். இப்போ நான் என்னோடதுக்கு 0.10 போட்டிருக்கலாம், நானே போடலை. அப்போ யோசிச்சுங்க, நான் அவ்வளோ சீக்கிரம் 0.10 போக மாட்டேன். எனக்கு என்னோடய $1000 மேலே இருந்தால் தான் நான் 0.10 போவேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நான்லாம் முன்னாடிலாம் அப்படி தான் கொஞ்சம் அதிகமாக 0.10 அதிகமாக வருமே, 0.15 அதிகமாக இருக்குமேன்ட்டு கொஞ்சம் பேராசைப்பட்டு எனக்கே நிறையா போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது கம்மியாக பை பண்ணோம்னா லாஸே ஆகாது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல அதே 0.1 ஷார்ட் போகிறோம். பாருங்கள், $8 லாபம் வந்துட்டாங்க. இதே ஒரு 0.10 அடிச்சிருந்தால் $80. சூப்பரில். ஆனால் நம்ம ரிஸ்க்கு போகக்கூடாது. நம்ம போட்டது $300 போட்டிருந்தேன். $300 இருந்து இப்போ $314 கொண்டு வந்தாச்சு. மகிழ்ச்சி. $300 அவ்வளோதான் யோசிக்க முடியும். $30 லாபம் சம்பாதிக்கலாம். $300 $100க்கு $10 லாபம். அப்படின்னா நமக்கு நட்டம் வராது. இப்போ இதே கீழே போனான்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேருந்து ஓ மை காட், நான் பெண்ணை ஆன் பண்ணுறதுக்கோசரம் வீடியோவை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இவ்வளோ போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு $5 வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு பையை போடலாம். இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு 60லேயே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அந்த $5 தானே, அதாவது உங்களுக்கு வந்த $5 போனால் கீழே போனால் போகும். அப்போ உங்கள் மணி எப்போவுமே சேஃப்டியாகவே இருக்கும். போகிறாங்க சரன்னு பிடிச்சி அடித்து ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ட்ரை, ஏன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டான். போன கேண்டிலோட ஹைக்கே வந்துட்டான். அதனால் இந்த இடத்துல இப்போ இவன் வந்து இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாதுங்க. க்ளோஸ் வச்சுட்டான்னா மேலே தான். ரெண்டாவது இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் முடிய போகுது. இந்த இடம் வந்து ரொம்ப க்ரூசியலான இடங்க. மேலே வைக்கிறானா கீழே வைக்கிறானான்னு பார்ப்போம். ஏன்னா அடுத்து 1 ஹவர் கேண்டில் முடிச்சான்னு வச்சுங்க, சருன்னு போயிடுவோம்.
3 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேங்க, அழகாக கொண்டு போய் இந்த ரெட்டுக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கோம். இப்போ வேணால் ரீடெஸ்ட் எடுக்க இது வரைக்கும் வரலாம். வந்துட்டு மட்டும் திரும்பினான்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ட்ரேடு. இந்த இடத்துல என்ட்ரு ஆனாலும் சூப்பர், பறந்துக்கிட்டு போயிடுவோம். சாரிங்க, கொஞ்ச நேரம் பிஸி ஆயாச்சு. ஈவினிங் டைமெல்லாம் கடை பிஸிங்க. ஓகேங்க, அதெல்லாம் போகட்டும். நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம இந்த இடத்துல ஒரு பை பண்ணோம், அப்புறம் இங்கே ஒரு ஷார்ட் பண்ணோம், இந்த இடத்துல ஒரு ஷார்ட் போயிருந்தோம். அப்போ அவன் போயிட்டு இங்கே வர்றப்ப இந்த ஷார்ட்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பை மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துக்கு போனால் பை பண்ணலான்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு ஒரு பை பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கு ஒரு பை பண்ணியிருக்கேன். 0.1 0.1. இப்போ இது ரெண்டையும் பிரேக் ஈவன் போட்டு விட்டுட்டேன். இதை ரெண்டையும் பிரேக் ஈவன் போட்டுங்க. இங்கே பை பண்ணினதை மட்டும் ஸ்டாப் லாஸு இது கீழே போடுவேன். அப்படின்னா 345 அந்த ரேஞ்சில் போடுவேன், ஒரு $20 தள்ளி. என்னோடய இது வந்து கண்டிப்பாக இதை உடச்சிட்டு மேலே தான் போவோம். அங்கேருந்து அப்படி போயிட்டு அப்படியே போயிடுவோம். அடுத்தது ஒரு பெரிய ஆல் டைம் ஹையை நோக்கி தான் போவோம். அதனால் இந்த 3 இதையும் அப்படியே விட போகிறேன். திரும்பி வந்தால் பிரேக் ஒன்று அடிக்கட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி க்ளோசிங் எப்படி வைப்பான்னு தெரியாது, திடீர்னு வந்துட்டு கூட மறுபடியும் தூக்குவோம். அதனால இந்த இடத்துல பை பண்ணதும் பிரேக் ஈவன், இது வந்து ஸ்டாப் லாஸ். ஏன்னா நைட்டு க்ளோஸ் ஆகி அடுத்த நாள் ஓப்பன் பண்ணல, க்ளோசிங்க்கு மேலேயே இதை தாண்டி போயிட்டான்னா கன்ஃபார்மாக மேலே போயிடுவோம். இல்லைன்னா மறுபடியும் கீழே இப்படி வந்துட்டு கூட போவோம். பொதுவாக இனிமேல் பை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 12 ரூபா லாபத்தில் இருக்கும், இது 6.93, இது 7 ரூபா. 3 இடத்துல வாங்கியிருக்கோம். 0.1 0.1 0.1. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், 300 ரூபாயை வச்சு ஓப்பன் பண்ணுறோம். 100 ரூபாய்க்கு 10 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அப்போ 300 ரூபாய்க்கு 30 ரூபா ரிஸ்க் இல்லாமல். அப்போ ஆக மொத்தம் இன்றைக்கி 30 ரூபா நம்ம சம்பாரிச்சிட்டோம். வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், பட் வேண்டாம். ஏன்னா பைட்டனில் தான் இருக்கான், அதனால விடுவோம், நாளைக்கு பேசிக்குவோம். இப்போ வேறு ஈராக்கில் அடிச்சு நொறுக்குறானுங்க. டக்குன்னு கோல்டு தூக்கி மேலே மறுபடியும் ஆல் டைம் கை கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இத்துடன் முடிக்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.